வெல்கம் டு ஏஆர்பி நேச்சுரல்ஸ். இதுக்கு என்னென்ன மூலிகை தேவைப்படுது, என்னென்ன எண்ணெய் வகைகள் தேவைப்படுது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம அடுத்து எப்படி எண்ணெய் காய்ச்சறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேப்பிலை, செம்பருத்திப்பூ இலை, செம்பருத்திப்பூ, கருவேப்பிலை, மருதாணி இலை, பெரிய நெல்லிக்காய், கற்றாழை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு 1 வீக் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காய வச்சு இந்த மாதிரி தான் நல்லா ட்ரையாகி கிடைக்கும் நமக்கு. இதில் எவ்வளோ குவான்டிட்டி போடுறது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்கோங்க ஒரு கிளான்ஸு. நல்லா காய வச்சுன்னா கருவேப்பிலை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. துளசி எங்கிட்ட பவுடராகவே இருக்குது. இதற்கான எண்ணெய் வகைகள் இந்த இதில் வந்துட்டு பச்சைப்பயிறு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அஞ்சு லிட்டர் எண்ணெய் காய்ச்ச போடுறோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளும் கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒரு 5 கிராம் 6 கிராம் கிட்ட வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா 5 லிட்டர் காய்ச்ச போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு தேவைப்படும். செம்பருத்தி பூ நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா, கிறிஸ்பியாக இருக்கும், பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நெல்லிக்காய், இது வந்து துருவியும் காய வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்லைஸாகவும் போட்டு காய வச்சுக்கலாம், அது உங்களோட கன்வீனியன்ட்டு. அடுத்து வேப்பிலை சேர்த்துக்கிறோம். இது வந்து டேண்ட்ரஃப் சரி பண்ணும், அதுக்காக அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை, இது வந்துட்டு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், நல்லா கருப்பாகவும் மாறும். ஸோ அதனால் அது கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் மருதாணி இலை, இது வந்துட்டு முடியை வந்து நரைக்க விடாது, க்ரே கலரில் இருக்கும் போடுறப்ப. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும், கருப்பாயிடும். அப்புறம் ஆலிவேரா, அதை நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதை சேர்த்துக்கலாம். இது நம்ம தலைக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், அதுக்காக அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ரோஸ்மெரி வந்துட்டு நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். துளசி பவுட்ரு, ரோஸ் பெட்டல் பவுடர் நான் ஆல்ரெடி பவுட்ரு பண்ணிவிட்டேன், ஸோ அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலையும் எடுத்துக்கலாம். இது வந்து ஹேருக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், நல்ல ஜெல்லு கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு ஆவாரம்பூ இலை, அது 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கை இலை நல்ல ஸ்ட்ரென்த்து ஆக்கும் ஹேரை, அதுக்காக முருங்கை இலை எடுத்துக்கிறோம் நம்ம. அதுக்கடுத்து வேம்பாடம் பட்டை, அதுக்கப்புறம் மகிழம்பூ, கருஞ்சீரகம், அதிமதுரம், வெட்டிவேறு, ஜடாமன்சி, வெற்றிலை, சின்ன வெங்காயம், இதெல்லாம் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதை வந்துட்டு ஆயில் 2 இதில் ஊற்றி நல்லா காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு அந்த நுரை ஃபுல்லாக அடங்கணும். நுரை எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 1 மந்த்து கிட்ட, இல்லை 1 மந்த்து இல்லை 15 டேஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படியோ அதை வந்து ப்ரிசர்வேட்டிவில் அப்படியே வந்துட்டு தொடாமல் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா காய வச்சோன்னா அந்த கலர் நல்லா மாறி வரும். 1 மந்த்து கழித்து எடுத்து பார்த்தோன்னா அதை அப்படியே வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படியே சேல் பண்ணிக்கலாம். நம்ம ஏஆர்பி நேச்சுரல் ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.